இனி விளம்பர இடைவேளைக்கு பிறகு வரும் செய்திகள். ஆயிரக்கணக்கான செல்ல பிராணிகள் பங்கேற்ற பிரம்மாண்ட நாய் கண்காட்சி. மொபைல் போன் மூலம் கல்வி ஆலோசனை ஒரு சிறப்பு தொகுப்பு. நேயர்களே, 10 மணி செய்திகள் நிறைவடையும் நேரம் நெருங்கிவிட்டது. இனி ஒரு நிறைவு செய்தியை பார்க்கலாம். விரல் நுனியில் இப்போது எண்ணி பார்க்க முடியாத வித்தைகள். ஆம், SMS மூலம் இப்போது ஏராளமான சேவைகள். அதில் இப்போது புதிதாக அங்கமாகி இருப்பது கல்வி சேவை. மொபைல் போன் மூலம் மாணவர்கள் தங்களது சந்தேகங்களை இப்போது உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். அது எப்படி என்பதுதான் இன்றைய சிறப்பு செய்தி. ஒரே ஒரு SMS, காலர் டோன், ரிங் டோன், ஜோக்ஸ், செய்திகள், இப்படி விரல் நுனியில் எத்தனையோ சேவைகள் உடனுக்கு உடன். அந்த வகையில் அண்மையில் அறிமுகமாகியிருப்பது கல்வி சேவை. புதிதாக அறிமுகம் ஆகியுள்ள இந்த சேவை மாணவர்களுக்கு பாடங்களில் ஏற்படும் சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்து வைக்க உதவுகிறது. சந்தேகத்தை மொபைல் போனில் SMS தெரிவித்தால் உடனுக்குடன் பதில் பெற முடியும். மழலையர் பள்ளி குழந்தைகள் முதல் மருத்துவம், பொறியியல் படிக்கும் மாணவர்கள் வரை அனைவருமே சந்தேகங்களுக்கு நிவர்த்தி பெற முடியுமாம். ஸ்டூடெண்ட்ஸ் எங்கே இருந்தாலும், அவங்க இப்போ பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாலோ, இல்லை வீட்டில் இருந்தாலோ, வேறு எங்கேயாவது வெயிட்டிங் டைமில் இருந்தாலும், எக்ஸாமுக்கு லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷன் இருந்தாலும், டவுட்ஸ் வருது, கொஷின்ஸ் கேட்கணும், அது எங்கே போய் தேடுறது, புக்ஸ் இல்லையே கையில் அப்படிங்கிற ஒரு கவலை வேண்டாம் அவங்களுக்கு. அவங்க இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி அவங்க எங்களோட tuition.com போர்ட்டலை ஆக்சஸ் பண்ணலாம். இதில் ஒரே ஒரு டவுட் இருக்குது, சடனாக எங்களுக்கு தெரியணும் இப்போ அப்படின்னா, எஸ்எம்எஸில் அவங்க இந்த எங்களோட ஸ்மார்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸை டைப் பண்ணிவிட்டு எங்கள் ரெஜிஸ்டர்ட் மொபைலுக்கு அனுப்பிச்சா எஸ்எம்எஸ் மூலமாக ஆன்சர் வந்துடும். குறுந்தகவல்கள் என்றால் ஒரே SMS போதுமாம். நீண்ட பதில் தேவை என்றால் மொபைல் போனிலே இதற்கான பிரத்யேக சாஃப்ட்வேரை பதிவிறக்கம் செய்து கொண்டால் நீண்ட தகவல்களையும் பெற முடியுமாம். ஏதாவது சந்தேகம் இருந்தேன்னா அவங்க ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட SMS பண்ணுறத மாதிரி இதில் மொபைல் யூஸ் பண்ணி SMS பண்ணிவிடலாம். அது tuition.com வெப்சைட்டில் அந்த டைமில் போஸ்ட் ஆகிடு, அங்கே பார்க்கலாம். அங்கே 20,000 டியூட்டர்ஸுக்கு மேலே இருக்கிறாங்க. அவங்க அந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் கொடுத்துடுவேன். அந்த ஆன்சர் 5 மினிட்லேருந்து அரை மணி நேரத்துக்குள்ளே கண்டிப்பாக எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அவங்களுக்கு ஆன்சர் இப்போ கிடைச்சிட்டு இருக்கிறாங்க. அது எக்ஸ்பர்ட் ஆன்சர்ஸ் தான், எல்லாமே நல்லா படித்தவங்க தான் ஆன்சர் பண்ணுறவங்க. இருக்கும் இடத்திலேயே மாணவர்களின் சந்தேகங்களை தீர்த்து வைப்பதால் மாணவர்கள் மத்தியில் இந்த சேவைக்கு நல்ல வரவேற்பும் உள்ளது. இதுபோன்ற சேவைகள் இன்னும் பல துறைகளுக்கும் எதிர்காலத்தில் விரிவடையும் என்பது நிச்சயம். கலைஞர் தொலைக்காட்சிக்காக டி. ரமேஷ்குமார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். டீசல் விலை உயர்த்தப்பட்டாலும் தமிழகத்தில் பேருந்து கட்டணம் உயராது. முதலமைச்சர் கலைஞர் அறிவிப்பு. தொடர் போராட்டங்களால் மீண்டும் கலவர பூமியாக மாறிவரும் காஷ்மீர். போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் 2 பலியானதால் பதற்றம். பெட்ரோல் விலை உயர்வை கண்டித்து ஜூலை 1ஆம் தேதி பாஜக நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். வேண்டுமென்றே அரசியலாக்குவதாக காங்கிரஸ் குற்றச்சாட்டு. சென்னை புனித ஜார்ஜ் கோட்டையில் செம்மொழி தமிழாய்வு நிறுவனத்தின் பிரம்மாண்ட நூலகம். முதலமைச்சர் அறிவித்த 24 மணி நேரத்தில் நடவடிக்கை. இத்துடன் 10 மணி சிறப்பு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.